மலை இடுக்க நோக்கி புறப்படலாம். நான் இங்கிருந்து கீழ் நோக்கி நடக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி மதிய வேலைக்குள்ள நான் நெருப்பு மூட்டலன்னா பால்மாவால என்னை கண்டுபிடிக்க முடியாது. என்னால நேரத்தை வீணடிக்க முடியாது. ஏற்கனவே சூரியன் மேல வந்துருச்சு. கடந்து போற ஒவ்வொரு நிமிஷமும் வெப்பம் அதிகமாயிட்டே போகும். இது கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம், ரொம்ப வறண்ட பூமி. மத்தியான நேரத்துல எல்லாம் கொழுந்து விட்டு எரிய போகுது. அது மோசமா இருக்க போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. மிருகத்தை ட்ராக் பண்ண நான் அந்த மிருக கழிவுகளை பின்தொடர்ந்தேன். எங்க போன என்னோட சின்ன நண்பா? இங்க ஆடுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நிறைய இருக்கு. அதுங்க ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப துல்லியமான உணர்வுகளை கொண்டது. அதுங்களால ரொம்ப திறமையா வாசத்தையும் சத்தத்தையும் உணர முடியும். அதனால தான் நாம சத்தம் போடக்கூடாது. காத்து நமக்கு சாதகமா இருக்கிறத நாம உறுதிப்படுத்திக்கணும். இது எனக்கு ஒரு சுலபமான வேட்டையா இருக்க போறதில்ல. இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு. என்னால எதை வச்சும் இதை உடைக்கவே முடியல. ஓ மை காட், ரொம்ப உறுதியா இருக்கு. நான் முட்கள் நிறைஞ்சிருக்கிற செடிகளுக்குள்ளேயும் மரங்களுக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கேன். அதனால அதுங்களை கடக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அது ரொம்ப கடினமா இருக்கு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்ப என்கிட்ட ரொம்ப கொஞ்சமா தான் தண்ணி இருக்கு. இங்க என்னை சுத்தி எனக்கு எந்த நீர் ஆதாரமும் தெரியல. அதனால இப்ப இது எனக்கு ரொம்ப சிக்கலான சூழ்நிலையா மாறிட்டு இருக்கு. நான் ரொம்ப பொறுமையா முன்னேறி போயிட்டு இருக்கேன். என்னோட நிறைய எனர்ஜியை பயன்படுத்திட்டு இருக்கேன். அநேகமா பால்மா என்னை விட ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா குறைஞ்சபட்சம் நான் நிழல்ல நடந்துட்டு இருக்கேன். அது என்ன வெயில்ல இருந்து பாதுகாக்குது. இங்க ரொம்ப சூடா இருக்கு. இங்க ரொம்ப வெயிலா இருக்கு. நான் மயங்கிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. என் பார்ட்னரோட சர்வைவ் பண்ண எனக்கு உணவு தேவை. இந்த வெயில்ல நான் தனியா வேட்டையாடிட்டு இருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷானது. நீ இந்த வழியா கீழே வந்து சாப்பிட போயிருக்கியா நண்பா? நீ இங்க வந்து 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. கவலைப்படாத, நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். ஓகே? ஓ நோ, அது ஒரு கோரல் ஸ்னேக்கா? இந்த நிலப்பரப்பு மாறிக்கிட்டே இருக்கு. சுற்றுச்சூழல ஒரு மாற்றம் இருக்கு. இங்க கொஞ்சம் நிழலா இருக்கு. ஒருவேளை அதுங்களுக்கும் எனக்கு இருக்கிற அதே அளவு உடல் வெப்பம் இருந்ததுன்னா அதுங்க இங்கே தான் படுத்திருக்கோம். என்னால் உன் வாசத்தை உணர முடியுது. கண்டிப்பா நீங்க பக்கத்துல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நிழல்ல படுத்துக்கிட்டு இருக்கல்ல? இப்ப மதியம் ஆயிடுச்சு. சூரியன் இப்போ நேரா எனக்கு மேல இருக்கு. இது நெருப்பு மூட்டுறதுக்கான நேரம். அப்பதான் அதுல இருந்து புகை வரும். அது மூலமா பால்மாக்கு என்னால சிக்னல் அனுப்ப முடியும்.
இந்த பாசி இந்த கள்ளிச்செடி வகையில வளரும். இது பள்ளத்தாக்கு முழுக்க பரவி இருக்கு. இந்த பாசி நெருப்பு மூட்டுறதுக்கான எரிபொருளா இருக்க போகுது. இது சருகுகள் மாதிரி பயன்படும். நான் ஏற்கனவே ஃபிளாஷ் லைட்ல இருக்கிற லென்ஸை வச்சிருக்கேன். இப்ப இந்த மேக்னிஃபையிங் கிளாஸை யூஸ் பண்ணி இங்க நான் நெருப்பு மூட்ட போறேன். நாம பயன்படுத்துற மெட்டீரியல் ஒரு பிளாஸ்டிக்காவோ இல்ல கிளாஸாவோ இருக்கணும். அப்புறம் அதோட மேக்னிஃபிகேஷன் சூரியனோட மொத்த வெளிச்சத்தையும் ஒன்னு திரட்டி ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதா இருக்கிறது முக்கியம். இந்த இடத்துல நெருப்பு மூட்டுறதுக்கான ரிசோர்சஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா பால்மாக்கு தெரியற அளவுக்கு புகையை உருவாக்கணும். இப்போ நான் நிறைய விஷயங்களை எரிக்க ஆரம்பிக்கணும். இதுல ஈரமா இருக்கிற விஷயங்கள் தான் அதிகப்படியான புகையை உருவாக்கும். ஓகே, கமான், இன்னும் புகை வரணும். பால்மாக்கு தெரியற அளவுக்கு போதுமான புகையை உருவாக்க நான் என்னோட பெஸ்ட்டை இங்க பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த நெருப்பை தொடர்ந்து எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க சூடா இருக்கு, முடியல. இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. நான் இங்கேயே இருந்து ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பால்மா இங்க வர்ற வரைக்கும். அவ்வளவுதான். வேட்டையாடுறதுல இருக்கிற அடிப்படையான விஷயம் அந்த விலங்கு நல்ல விதமா வாழ்ந்து இறந்துருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். எங்க கிட்ட நிறைய உணவு இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு டின்னர் சாப்பிட போறோம். நாங்க இதை சரியா பயன்படுத்துறோம்னா நாங்க கொஞ்சம் மீட்டை காய வைக்கலாம். அது எங்களுக்கு நாளைக்கு பயணத்துல உதவியா இருக்கும். எங்க கிட்ட 2 நாளுக்கான உணவு இருக்கு. அதோ அங்கிருந்து புகை வருது. வெல்டன் பார்ட்னர், வெல்டன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா பால்மா இன்னும் இங்க வந்து சேரல. நான் இங்க நிறைய புகையை உருவாக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரு ஷெல்டர் பண்ண ஆரம்பிக்க போறேன். ஏன்னா ஒருவேளை அவர் வரலனா நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பி போய் நானே அவரை தேடி கண்டுபிடிக்கணும். எங்களுக்கான ஷெல்டரை உருவாக்க இது பெர்ஃபெக்ட்டான இடம். இங்க இருக்கிற வெயில் எங்கேயும் பார்க்காத அளவுக்கு இருக்கு. இந்த இடம் நிச்சயமா நரகம்தான். என்னால் புகையை பார்க்க முடியுது. ஆனால் என்னால் அங்கே போக முடியுமான்னு தெரியல. ஆனால் நான் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நான் நின்றுடக்கூடாது. இந்த ஆடம் ரொம்ப கனமாக இருக்கு. கடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் டயர்டாகிட்டே இருக்கேன். நான் இங்க ஒரு குவிக் ஷெல்டரை உருவாக்க போறேன். இங்க எனக்கு கிடைச்ச பெஸ்டான இடம் இங்க உயரத்துல இருக்கிற ராக் பிளாட்ஃபார்ம். இது ஈரமான தரையில இருந்தும் சேரில இருந்தும் தனியா பிரிஞ்சிருக்கு. கூடவே இதுக்கு பக்கத்துல ஒரு மரக்கிளையும் இருக்கு. அது மூலமா என்னால ஒரு நல்ல கூரையையும் பண்ண முடியும். நான் வேகமா ஒரு ஷெல்டரை உருவாக்கி என்னால இங்க நைட்டு தங்க முடியும். இப்ப எனக்கு அதிகமா கவலை தர்ற விஷயம் என்னோட பார்ட்னர் ஓகேவா இருக்காரா இல்லையாங்கிறது தான். நான் நெருப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்.
ஆனா பெர்னாண்டா எங்க போனா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியாது. அவ சேஃபா இருக்காளா இல்லையா? நான் தாமதமா வந்ததுனால அவ இந்த இடத்த மாத்திட்டாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா புரோட்டோகால் படி நாம வெயிட் பண்ணணும். பெர்னாண்டா! பெர்னாண்டா! பால்மா, இங்க மேல இருக்கேன். இங்க வாங்க, வாங்க. ஏய், ஹே, வாவ், என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல என்ன ரொம்ப கவலைப்பட வச்சிட்டீங்க. நல்ல வேளை நீங்க நல்லபடியா பயந்துட்டியா என்ன? வந்தீங்க. ஆமா, ரொம்ப நேரமா நீங்க வரல. கண்டிப்பா எனக்கு கவலையா தானே இருக்கும். வா, எனக்கு ஒரு ஹக் கொடு. ஹே, அவர் நல்லபடியா திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அங்க எவ்வளோ வெயிலா இருந்ததுன்னு சொன்னா நம்பவே மாட்டேன். ஆனா நாளைக்கு நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிலைமை வித்தியாசமா இருக்கும். இந்த பள்ளத்தாக்கு வழியா கீழே இறங்குறது அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணல. இது ரொம்ப சரிவா இருக்கு, ரொம்ப கரடு முரடா இருக்கு. இது ஈஸியா இருக்க போறது இல்ல. சோ நாம நல்லா ஓய்வு எடுத்துக்கணும். முதல்ல இந்த ஆட்டை சமைக்கணும், அதை சாப்பிடணும். ஏன்னா ராத்திரி ஆக போகுது. நான் அந்த பேம்பு கப்ஸ்ல ஒன்று எடுத்துட்டு போய் அங்கிருந்து கொஞ்சம் நெருப்பை கொண்டு வந்து இங்க ஃபயரை ஸ்டார்ட் பண்ண போறேன். கிரேட். நாளைக்கான பயணத்தை பற்றி நாம் நாளைக்கு யோசிக்கலாம். இப்போ முதல்ல உணவை சாப்பிட்றது தான் முக்கியமான வேலை. நாங்கள் நிறைய எனர்ஜி எழுந்திருக்கோம், எங்களுக்கு புரோட்டீன் தேவை. அதனால் ஒரு நல்ல டின்னரை சாப்பிட நான் மீட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப சுலபமாக 2 நாளைக்கு தாங்கும். நான் எதையும் வீணாக்க விரும்பலை. நான் இங்கே ஒரு பார்பிக்யூவை பண்ணியிருக்கேன். மீட்டை இதில் வேக வச்சு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்புறம் இந்த தோலை இங்கே மாட்டி வைக்க போகிறேன். அப்புறம் அப்படியே இதையும் கொஞ்சம் தீக்க போகிறேன். தண்ணி கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டேன். இதை புடிங்க, அங்க வைங்க. ஓகே. பார்த்து விட்டுடாதீங்க. யா, ப்ளீஸ் அங்க வைங்க. நாங்க சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், ஓய்வெடுக்கணும். நாளைய நாள் நமக்கு ரொம்ப சவாலானதா இருக்க போகுது. நாளைக்கு ஒரு சவாலான நாளாக இருக்கும். ஆமா, கண்டிப்பா. மீட் எப்படி இருக்கு பால்மா? டேஸ்ட் நல்லா இருக்கா? ரொம்ப சுவையாக இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இதுதான் நான் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்ட சிறந்த விஷயம். உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்கு. நாம் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு படுக்கணும். இங்கே எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் அப்புறம் நாங்க சாதிக்கிற சின்ன சின்ன சாதனைகளையும் என்ஜாய் பண்றது சர்வைவலோட ஒரு முக்கியமான அங்கம்னு நான் நினைக்கிறேன். அது எவ்வளோ சின்னதாவோ இல்ல பெருசாவோ இருந்தாலும் அது எல்லாத்தையும் நாம என்ஜாய் பண்ணணும். அண்ட் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணணும். நீங்க ஃபுட்டை என்ஜாய் பண்றீங்கல்ல? இது ரொம்ப சுவையாக இருக்கு. ஒவ்வொரு பைட்டையும் நான் என்ஜாய் பண்ணுறேன். இப்போ நான் காஞ்ச மீட்டெல்லாம் ஆட்டோட தோல்ல பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தோலை நான் ராத்திரி பூரா புகையில காட்டியிருக்கேன். ஆட்டை பாதுகாத்த இந்த தோல் தான் இப்போ அதோட மீட்டை பாதுகாக்க போகுது. இதுதான் இதை பாதுகாக்க சிறந்த வழி. மீதி மீட் எங்க? தயாரா இருக்கு அந்த சின்ன பையில. சரி, கிளம்பலாம். தண்ணியை நிரப்பியாச்சு. இப்போ அப்படியே கீழ் நோக்கி நடக்க ஆரம்பிக்கலாம். மக்கள் வாழ்ற இடத்தை தேடி போலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ எங்க பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்க ஒரு கடினமான சிக்கலான நிலப்பரப்பை எதிர்கொள்ள போறோம். இதுல மக்கள் நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால எங்க வழியில எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்க எச்சரிக்கையாவும் தயாராகவும் இருக்கணும். ஐயோ, இந்த இடம் என்ன? இந்த வெயிலை என்னால் தாங்க முடியல. எனக்கு பாலைவனங்கள் பிடிக்காது. எனக்கு அதிகப்படியான வெப்பம் பிடிக்காது. வெயில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் இங்கிருந்து வெளியே போயாகணும்.
இந்த கேனியன் எல்லாம் கடினமான இடங்க, எல்லாமே ரொம்ப சூடா இருக்கும். சூரிய ஒளி பாறைகள் மேல விழும், அதுல இருந்து அப்படியே பிரதிபலிக்கும். இந்த வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இது ரொம்ப கஷ்டம். சூரியன் உங்களை சர்வே பண்ண விடாது. ஓ, இது எல்லாருக்கும் ஏத்த சவால் இல்லை. இடத்துல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும் கொலாப்ஸ் ஆச்சுன்னா நாங்க 2 பேரும் நேரா கீழே போயிடுவோம். நாங்க கேனியன்ல இருந்து கீழே இறங்கி இங்க கிராவல் நிறைய இருக்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கிற கல்லுங்கெல்லாம் ரொம்ப மென்மையா இருக்கு. நிலைமை போக போக மோசமாயிட்டே இருக்குல்ல? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த பாறைகள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. ஓ ஓ ஓ மை காட். ஓ, ஸ்லிப் ஆச்சுன்னா நாமளும் அந்த கல்லு மாதிரி தான் விழணும். ஆமா, இந்த டெரைன் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. இதுல வெறும் மண்ணும் கிராவலும் மட்டும்தான் இருக்கு, அவ்வளோதான். இது கொஞ்சம் கூட ஸ்டேபிளாவே இல்லை. இங்க நடக்கிறது ரொம்ப ஆபத்தானது. நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆபத்து தான். அங்க கீழே மக்கள் வாழ்ற இடம் இருக்குன்னு நாங்க 2 பேரும் உறுதியா இருக்கோம். ஆனா அங்க போக இன்னொரு வழியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த வழியில போறது சாத்தியம் இல்ல. இது தற்கொலை. இங்க வழியே இல்ல. நோ 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 நோ, இங்க பாருங்க. முனையில இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போகலாம். அந்த செடிகளுக்கு நடுவுல புகுந்து போகலாம். கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். அந்த இடத்துல நிலப்பரப்பு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அது நமக்கு சேஃபா இருக்கும். ஓ, நாங்க செடிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாதை வழியா இங்கிருந்து கீழே இறங்க போறோம். அதுல முட்கள் நிறைஞ்ச செடிகள் நிறைய இருக்கு. ஆனா மேல இருந்து நாங்க கீழே விழுறதுக்கு முள் குத்து வாங்குறது பெட்டர். பல்மா, பார்த்து ஜாக்கிரதை. ஓகே, பல்மா, அங்க பாருங்க. இந்த பக்கம் பாதை தெரியுது. இங்க பாதை இருக்கு பாருங்க. கண்டிப்பா இங்க யாராவது இருப்பாங்க. இப்ப நாம பாக்குற இதுதான் ஒரு வானவில்லோட ஆரம்பம். இந்த பாதை கண்டிப்பா நம்மள மக்கள் கிட்ட கூட்டிட்டு போகும். வா போலாம். இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. லெட்ஸ் கோ. வாங்க போலாம். சீக்கிரம் போலாம். நாங்க 2 பேரும் இப்ப நம்பிக்கையோட இருக்கோம். லெட்ஸ் கோ. இப்ப இது ஒரு வித்தியாசமான விளையாட்டு. ஏன்னா இப்ப நாங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு எனக்கு உறுதியா தெரியும். இது அப்படியே அந்த பக்கமா கீழே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா தெளிவா எனக்கு எதுவும் தெரியல. நீ அதை கேட்டியா? என்ஜின் சத்தம். ஏய், ஓ ஹே, ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க யாருன்னு தெரியல. ஆனா ஒரு ஹக் கொடுங்க. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஹாய். சிக்கா மோச்சா நிக்காம முன்னேறணும். என்னோட காமன் சென்ஸையும் பேசிக் இன்ஸ்டிங்கையும் பயன்படுத்தணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சில சமயங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்கள நாம நம்புறதும் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நம்ம நினைக்காம இருக்கிறதும் அவசியம்னு நினைக்கிறேன். மறந்துடாத. நோ, மறக்க மாட்டேன். நம்ம எப்பவும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உயரமான புல்லுங்கக்குள்ள நாம நுழைஞ்சிட்டு இருக்கோம்ல? ஆமா. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு மேல நாங்க எங்க இருக்கோம்னு எனக்கு தெரியல. நாங்க நடக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் ஆங்கிளும் செட் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த புல்லுங்க ரொம்ப அடர்த்தியாகவும் உயரமாகவும் இருக்கு. என்னால எதுவும் பார்க்க முடியல. நாங்க எங்க இருக்கோம்னு தெரியல. இங்க எங்க வேணா ஒரு கரடி படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க இங்க எப்படி வந்தோம்னு தெரியல. ஆனா இங்க இருந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாங்க வெளியே போயாகணும். ஆனா சரியான திசையில. ஓ காட். ஓ காட். என்ன? இங்க ஒரு கரடி இருந்திருக்கு. நாம ஒரு கரடியோட பாதையில நடந்துகிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் அழிச்சிருக்கு. அதனால இப்போ ஒரு புரோட்டோகாலை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சத்தம் இல்லாம நடக்க பார்க்கணும். ஓகே.
காத்து நம்ம முகத்துல அடிக்கிற மாதிரி நாம நடந்துகிட்டு இருக்கிறது அதிர்ஷ்டம். நம்ம வாசம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி அது வாசம் நமக்கு வந்துடும். ஒருவேளை கரடியை பார்த்தோன்னா ஓடாம இரு. நீ ஓடினா இரையாயிடுவ. அது உன்னை தாக்கும். கேம் ஓவர். ஓகே. கரடிங்க இருக்கிற இந்த இடத்துல இருந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமா வெளியேறி எந்த ஆபத்தும் இல்லாம அந்த ஆறு அடையறது தான் எங்களோட இலக்கா இருந்தது. அது தண்ணியா? எனக்கு தண்ணி சத்தம் கேக்குது. அது ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆமா, எனக்கும் கேக்குது. பக்கத்துல தான் ரொம்ப இருக்கு. பக்கத்துல இருக்கு. நாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வா வா சீக்கிரம். கமான். ஓ ஊ. ஓ தண்ணி. வாவ், நிஜமா இந்த தருணத்துக்காக தான் 2 நாளா நாம காத்துட்டு இருந்தோம். யா ஐ நோ. நாம நல்ல வேலை பண்ணோம். சரியான திசையில வந்திருக்கோம். நாம ஒரு டீமா ரொம்ப ஒர்க் பண்ணோம். சந்தோஷமா வெரி இருக்கு. குட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களோட மிஷன். இந்த ஆத்தை கண்டுபிடிக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இறுதியா இந்த ஆத்துக்கு வந்ததும் எங்களோட இன்ஸ்டிங் சரியா இருந்துச்சுன்னு உறுதிப்படுத்திருச்சு. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆறு இருந்தா வழி கிடைக்கும். நாம அப்படியே இங்க இருந்து கீழே இறங்கணும். அதுதான் சரியான ஆமா வா ஆப்ஷன். போய் பார்க்கலாம். போய் தங்கறதுக்கு ஒரு இடத்த தேடலாம். இன்னைக்கு அந்த ஷெல்டர்ல வேலை செய்ய நம்ம கிட்ட போதுமான நேரம் இருக்கு. நாம சாப்பிடணும், ஓய்வு எடுக்கலாம். அப்புறம் நாம சர்வை பண்ணணும்னா நல்லா தூங்கணும். ஆமா, சோ வா போலாம். சிவிலைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகலாம். ஏன் சில நாட்கள் கூட ஆகலாம். நாங்க ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில இருந்து வந்திருக்கோம். எங்களோட நிறைய எனர்ஜியை செலவழிச்சிருக்கோம். இன்னும் எங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியல. சோ இந்த மொமெண்ட்ல எங்களோட முதல் வேலை ரெஸ்ட் எடுக்கிறது. நாங்க ஏதாவது சாப்பிடவும் செய்யணும். இது வரைக்கும் பார்த்ததுல இதுதான் சிறந்த இடம். ஆமா உண்மைதான். ஷெல்டர் கட்ட இது ஒரு நல்ல இடம்னு நினைக்கிறேன். இங்க ஒரு உண்மையான கூரை இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஆமா நீ சொல்றது சரிதான். நானும் ஒரு கரடி தடம் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு ஷெல்டர் கட்ட இது சிறந்த இடம். ஓகே, சோ நான் போய் ஷெல்டர் கட்ட தேவையான எல்லா பொருளையும் சேகரிச்சு எடுத்துட்டு வரேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும். ஆனா நம்ம முதல்ல சாப்பிடணும். நான் போய் ட்ராப்ஸ் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு உதவி பண்றேன். ஓகே, நான் உங்களை கூப்பிடுறேன். வேட்டையாட மிருகங்கள் நடக்கிற பாதையை நாம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு வழி வேணும். நான் தடயங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். நகைக்கீரல்களை தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க தெளிவா ஒரு சின்ன பாதை தெரியுது. இங்க ஒரு ரோடன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஷெல்டருக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் கட் பண்ணிட்டேன். நாங்க ஒரு ஷெட் மாதிரியான ஷெல்டரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சுற்றுச்சூழல்லையும் அதிகமான ஈரப்பதம், குறைவான டெம்பரேச்சருங்கிற ஆபத்துகளை நாங்க எதிர்கொள்ளணும். அதனால உயரமான படுக்கையும் கூரையும் இருக்கிற ஒரு ஷெட் வடிவத்துல இருக்கிற ஷெல்டரை நாங்க உருவாக்கணும். அது எங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அது எங்களை மழையில இருந்து, காத்துல இருந்து, தரையில இருக்கிற ஈரப்பதத்துல இருந்து காப்பாத்தும். எங்க கிட்ட கயிறு இல்ல, அதனால இதை கட்டாம சப்போர்ட் பண்றதுக்கு இந்த கட்டைகள் எங்களுக்கு உதவியா இருக்கும். நான் ஒரு டெட் ஃபால் ட்ராப் உருவாக்க போறேன். நான் முதல்ல ஒர்க் பண்ண போறது இதோட ஸ்டேக்ல தான். இதோட வேலை அந்த விலங்கை பிடிக்கிறது, அதை ஓட விடாம தடுக்கிறது. இதுதான் நம்மளோட கேபிள். பைக்ல இருந்து நாம எடுத்தது. இதுக்காக தான் நான் இதை வச்சிருந்தேன். ஏன்னா இதை கட்டாமலே எனக்கு ஒரு லூப் கிடைச்சிருக்கு. பைக்ல இருக்கிற கேபிள் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஒயர்னு சொல்லலாம். அதனால அதை வச்சு ஒரு டெட் ஃபால் ட்ராப்பை பண்ண போறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இதை பின்னணும். அதுக்கப்புறம் திரும்ப இதை பின்னலாம். இப்போ இது ஒரு லூப். இப்போ இன்னொன்று பண்ணலாம். ஒரு முனையில் இந்த குச்சி போகும், அப்புறம் இன்னொரு முனையில் இந்த வளையம் போகும். இப்போ நம்ம டெட் ஃபால் ட்ராப் ரெடி. ஓகே, இந்த ட்ராப்ஸில் கேபிள்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட ஐடியா என்னன்னா, இந்த விலங்கு இப்படி கடந்து போகும்போது, இது வழியாக அது போகும்போது அது இதில் ஒன்றில் மாட்டிக்கும்.
அதுதான் டெட்ஃபால் ட்ராப். சரி, இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். சரி, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. குட். நாங்க ஒரு ஹாரிசான்டல் கிராஸ் பாரும் வெர்டிக்கல் கிராஸ் பார்ஸும் வைக்க போறோம். அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கிரிட்டை ஃபார்ம் பண்ணும். அப்புறம் அதுக்கு மேல சில மர கிளைகளை வைக்க போறோம். ஓகே, இப்போ கூரையை வச்சாச்சு. கிரேட். இந்த கவரிங்கோட எங்களால ஷெல்டரை நல்லா மூட முடியும். அது மூலமா உடலை வெப்பமா வச்சுக்க முடியும். கூடவே நெருப்புல இருந்து வர்ற வெப்பத்தையும் பாதுகாக்க முடியும். இது எங்களுக்கு போதுமான சூட்டை கொடுக்கும். அதனால நாங்க நல்லா ரெஸ்ட் இன்னைக்கு இரவு ஓய்வு எடுக்க போறோம். ஆமா, அது கூடவே சாப்பிடவும் ஏதாவது கிடைக்கும் நம்புறேன். பெர்னாண்டா ஒரு அற்புதமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஷெல்டர் வேலையெல்லாம் பாத்துக்கிறா, நான் உணவை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்னு சொல்லவா? என்ன? ட்ராப்ல ஏதாவது மாட்டி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஓகேவா? ஓகே, பாத்துட்டு வாங்க. ஹரிஷோ, நான் இங்கே இருக்கேன். ஓகே ஓகே. நான் உடனே வந்துடுறேன். நான் என் ஷெல்டரை விட்டு ட்ராப்பை பார்க்க வந்தேன். அப்போ கொஞ்சம் தூரத்துல இருந்தே ஏதோ மாட்டி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. எஸ், இப்போ என்கிட்ட உணவு இருக்கு. இதை என் பார்ட்னர் கிட்ட காட்ட போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. பல கலாச்சாரங்கள்லேருந்து வர்ற ஒரு வேட்டை சடங்கை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பர்சனலான மூமெண்ட். இந்த விலங்கோட ஆன்மாவை விடுவிச்சு அதை இன்னொரு பிறப்பெடுக்க அனுமதிக்கிறதுக்கான வழி. இது மூலமா நான் உண்ண போற உணவு எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்னு உறுதிப்படுத்திக்கிறேன். இப்போ நெருப்பு மூட்ட வேண்டிய நேரம். நான் இங்க போர்ட்ரில் டெக்னிக்கை பயன்படுத்த போறேன். ஏன்னா இங்க நிறைய ஈரப்பதம் இருக்கிறதுனால சூட்டோட ஒரு நொடிய கூட வீணாக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த டெக்னிக்கை ரொம்ப எஃபிஷியன்டா பண்றதுக்கான ஒரு வழி கயிறை பயன்படுத்துறது. அது மூலமா கீழ்ப்பக்கமா நம்மளால அழுத்தத்தை கொடுக்க முடியும். இப்ப என்கிட்ட இருக்கிற பேஸ் ஒரு மென்மையான மரத்தால ஆனது. அதுக்கு மேல ஒரு ஹார்ட்வுட் ட்ரில்ல நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த டெக்னிக்கை பண்றதுக்கு என்னோட உள்ளங்கைய நான் இங்க இப்படி வைக்கணும், இந்த மாதிரி. அப்புறம் இதை சுத்த ஆரம்பிக்கணும். இது மூலமா அழுத்தத்தையும் வேகத்தையும் பயன்படுத்தி நாம சூட்டை உருவாக்குறோம். அது மூலமா சருகுகளை பத்த வச்சு நம்மளால தீய மூட்ட முடியும். இந்த விலங்கை வழக்கமா ஆண்டியன் காடுகளில் பார்க்க முடியும். இது சுமாராக 1 to 1.5 கிலோ வரைக்கும் இருக்கும். இது பியூர் புரோட்டீன். நாங்கள் நிறைய நடந்துருக்கோம், நிறைய கலோரிஸை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ முதல்ல நாங்கள் சாப்பிடணும். நாங்க இப்போ கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3000 மீட்டர் உயரத்துல இருக்கோம். அதனால சூரியன் மறைஞ்ச உடனே இந்த இடத்தோட டெம்பரேச்சர் ரொம்ப குறையும். ஹைப்போதெர்மியா ஏற்படக்கூடிய அபாயம் இன்னும் இங்க இருக்கு. அதனால என்னால இங்க தீ மூட்ட முடியலன்னா இந்த இரவு ரொம்ப சவாலா இருக்கும். ஓ வாவ், இது பாருங்க, பாத்தீங்களா? எஸ், வெரி குட். பால்மா டின்னரோட வந்தாரு.
சோ அது என்ன ரொம்ப எக்ஸைட் ஆக்குச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா நான் இங்க நெருப்ப மூட்டிட்டேன். அதனால டின்னர் கேரண்டி. வயிறு நிறைய சாப்பிட போறோம், மனசுக்கும் சந்தோஷமா இருக்க போகுது. உண்மையை சொல்லணும்னா எங்களோட பார்பிக்யூவை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது பிரமாதமா இருக்கு. நாங்க இதுல மீட்டை சுட்டுக்கிட்டு இருக்கோம். இது நாங்க வர்ற வழியில கண்டுபிடிச்ச சைக்கிள்ல இருந்து கிடைச்ச வீல்ல உருவாக்குன மேக் ஷிஃப்ட் கிரில். நெருப்பு பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு. மீட்டும் எங்க பார்பிக்யூ மேல சரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இது மூலமா எங்களால இதை சுத்தி நல்லா சமைக்க முடியும். பாத்தீங்கல்ல, ரெண்டு பக்கத்துலயும். இது அப்படியே பிடிச்சுக்க. இந்த சின்ன பீஸ் எடுக்கலாம், அவ்வளவுதான். இந்த பீஸ் எடுத்துக்கோ. ஓ தேங்க்யூ. பார்க்க நல்லா இருக்கு. பார்க்கும்போதே டேஸ்டா இருக்கும்னு தெரியுது. யா, உண்மைதான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ம், இது ரொம்ப சுவையா இருக்கு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இது ஒரு நல்ல இரவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க வயிறு நிறைஞ்சிருக்கு. வாவ். நீங்க ஓகேவா? நீங்க எவ்வளோ பிளான் பண்ணாலும் இயற்கை அதை நாசமாக்கிடும். ஓய்வெடுக்கிறது தான் திட்டமா இருந்தது. ஆனா பலமா மழை பெய்யுது. கூடவே டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமா குறைஞ்சிருச்சு. அதிர்ஷ்டவசமா எங்களை நனையாம வச்சுக்க எங்க மேல ஒரு கூரை இருக்கு. ஆனா குளிர் எங்க எலும்புக்குள்ள ஊடுருவுது. எங்களால தூங்க முடியல. குட் மார்னிங். என் பார்ட்னர் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. ஓ இல்ல, இப்ப எழுந்துட்டா. நல்லா தூங்கி இருப்பான்னு நம்புறேன். ஓ வெல், உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நல்ல இரவா இருந்துச்சு. அதாவது நேத்தை விட ரொம்ப நல்லா இருந்தது. இது யா. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மழை பெய்யுது. நாம எதிர்பார்த்ததை விட அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. டெம்பரேச்சரும் குறைஞ்சிருச்சு. சரி, முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருவோம். நம்ம தண்ணி குடிக்கணும். அப்புறம் இதுதான் பெரிஸ். இதைத்தான் கரடிங்க சாப்பிடுது. இப்ப இதை வச்சு டீ போட போறேன். ஒரு குளிரான ராத்திரியை கடந்து வந்திருக்கோம். அதனால எழுந்த உடல் சூட்டை திரும்ப வர வைக்கிறதுக்கு எங்களுக்கு குடிக்க சூடா ஏதாவது வேணும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். டீயை கொதிக்க வைக்க பைக் சீட்ல இருந்து கிடைச்ச இந்த பைப்பை நான் யூஸ் பண்ண போறேன். முதல்ல சீட் பக்கத்துல டியூபை சீல் பண்ணலாம். யா, Yeah. ஓகேவா? இப்ப பெரிஸை எடுத்து உடனே கொதிக்க வைக்கலாம். இப்போ ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டியூப் நெருப்போட சூடாக ஆரம்பிக்கும். அது மூலமா இதுக்குள்ள இருக்கிற தண்ணிய எங்களால கொதிக்க வைக்க முடியும். இதோ பாருங்க, தண்ணி கொஞ்சம் கூட வீணாகல. இந்த பைப் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கு. வாவ், இது உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. அப்படியா? கொடுங்க நான் ஆமா, பார்க்கறேன். வெறியோட ஃப்ளேவர் இருக்கு. இப்படி சூடான லிக்விட குடிக்கிறது எங்க உடல் வெப்பத்தை கட்டுப்பாட்டுல வச்சுக்க உதவியா இருக்கும். கூடவே எங்களை நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டும் கொடுக்கும். சோ நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றது நல்ல விஷயம் தான். சரி, நம்ம கிளம்பலாமா? இந்த வெளிச்சத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு திசை இருக்கு. நாம அப்படியே ஆறை பின்பற்றி போகணும். அந்த ஆறு நம்மள நகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சோ இங்க இருந்து கிளம்பலாமா? கிளம்பலாம். ஓகே. நேத்து ராத்திரி ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிருக்கு. அந்த ஆறை கடக்கிறது ரொம்ப அசாத்தியமா இருக்க போகுது. நாங்க படுக்கைக்கு பயன்படுத்தின அந்த கொம்புகளை கூட கொண்டு போக போறோம். இது எங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கும். வாங்க கிளம்பலாம். குட் பை ஷெல்டர். தேங்க்யூ. ஆறுல தண்ணியோட உயரம் அதிகமா இருக்கு. நிறைய தண்ணி வந்துட்டு இருக்கு. வேகம் அதிகமா இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது. யாராவது கீழே விழுந்தா இறந்துருவாங்க.
வேண்டாம் பால்மா, வேண்டாம். ஏன் வேண்டாம்? இங்க நடக்கிறது ரிஸ்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாறைகளும் ரொம்ப வழுக்குது. நம்ம நடக்க முடியாத அளவுக்கு தண்ணியோட வேகமும் அதிகமா இருக்கு. இப்ப அங்க போறதுக்கு வேற வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வழியா போக முடியாது. இந்த நேரத்துல நாங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்க வேற வழியை கண்டுபிடிக்கணும். இவ்ளோ ரிஸ்க் எடுக்காம நாங்க அங்க போக முடியும். ஒருவேளை நாங்க இந்த ஆத்துல விழுந்தோம்னா அப்படியே நேரா இங்க இருந்து கீழே போய் விழலாம். அதிகமான காயமும் ஏற்படலாம். அது எங்களுக்கு ரொம்ப ஆபத்தாவும் போய் முடியலாம். இந்த வழியா கீழே போலாம். சரி வா போலாம். வேற எந்த வழியும் இல்ல. ஜாக்கிரதை, ஏன்னா மழை இன்னும் நிக்கல. இந்த வழியா இன்னும் வழுக்க போகுது. முதல்ல செக் பண்ணிட்டு அப்புறம் போலாம். அது ஆழமா இருக்கும், பார்த்து ஜாக்கிரதை. தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நாங்க இந்த கொம்போட சப்போர்ட்டை பயன்படுத்தி ஓரத்திலேயே நடக்க முயற்சி பண்றோம். இது ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கும், ஆனா நாங்க அதை எடுக்கிறோம். இருங்க, இது பாட்டம தொடுதான்னு நான் பாக்குறேன். நல்லா புடிச்சுக்கோங்க. பாருங்க, ரொம்ப வழுக்குது. கூடவே நாங்க டயர்டா இருக்கோம். எங்க பாதங்களும் உறைஞ்சு போயிருக்கு. அதனால இந்த எல்லா காரணங்களாலையும் எங்களால சரியா நடக்க கூட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க முன்னேறிட்டு இருக்கோம். ஓ, எவ்ளோ கிளைங்க. பால்மா, பால்மா, இங்க இன்னும் ஓபனா இருக்கு. இங்க இருந்து அந்த பக்கத்துக்கு நம்மளால கிராஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க பாருங்க, நம்மளால சுத்தமா அதை கிராஸ் பண்ணவே முடியாது. ஆமா, நீ சொல்றது சரிதான். ஓ, பாத்து வாங்க. இவ்ளோ அதிவேகமான நீரோட்டம் இருக்கிற ஆத்துல நடக்கும்போது நீங்க உங்க ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ண இந்த மாதிரி கொம்புகளையோ இல்ல போல்ஸையோ யூஸ் பண்ணணும். எல்லாம் ஓகேவா? எஸ். ஓ. ஐயோ, பாத்து. இந்த பக்கம் அந்த அளவுக்கு தண்ணி இல்ல. பாத்து இந்த பக்கம் வாங்க. வாவ். ஓ, இது ஓபனா இருக்கு. ஓகே, அந்த பக்கம் மரங்கள் இருக்குல்ல, அந்த வழியா நம்ம போகலாம். ஹேய், அங்க பாரு. ஓ மை காட். ஊஹூ. ஓ மை காட். ஊஹூ. அந்த மீனவர்களை அங்க பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க 2 பேரும் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். அவங்கள பார்த்தது ரொம்ப திருப்திகரமாவும் உற்சாகமாவும் அதே நேரம் ரொம்ப நிம்மதியாவும் இருந்தது. இந்த எல்லா உணர்வுகளையும் நாங்க ஒண்ணா உணர்ந்தோம். உங்களை இங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால அதை விவரிக்கவே முடியல. தேங்க்யூ. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல மலைகளையும் மிஸ் பண்றேன். கூடவே கொஞ்சம் நல்ல முடிவுகளோட, அனுபவத்தோட, நிதானத்தோட நாங்க கோல் அச்சீவ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ.